திருப்பதியில் பறந்து பறந்து பைக் வீலிங் செய்த இளைஞர்களுக்கு ஆந்திர போலீசார் தங்களது பாணியில் பாடம் புகட்டியுள்ளனர். தேசிய நெடுஞ்சாலையில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்தவர்களுக்கு வேகத்தடை போடப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? விலை உயர்ந்த பைக்கில் சாலையோரம் படம் போட்ட ஆந்திர ஆர்டிஸ்டுகள் தான் இவர்கள். ஊருக்குள் நாங்க 5 பேர், எங்களை கேள்வி கேட்கவும் எதிர்க்கவும் யாரும் இல்லை என கூறிக்கொண்டு மிதப்பில் திரிந்தவர்கள் போலீசாரிடம் பம்மி உள்ளனர். நெடுஞ்சாலையில் எல்லை மீறியவர்களுடன் அவர்களின் பெற்றோரையும் வரவழைத்து போலீசார் புத்திமதி கூறி எச்சரித்துள்ளனர். ఇలాంటి బైకులు చేసి ఇలా స్టంట్ చేయొచ్చా కాబట్టి వాళ్ళను వృద్ధి రావాలంటే మీకు ముందు చెప్పాలని ఈరోజు కౌన్సిలింగ్ ఇస్తున్నాం. మొదటి సభ్యుతం కాబట్టి ఇప్పుడు న్యాయం చేస్తున్నాం. నెక్స్ట్ టైం ఇలా చేస్తే మాత్రము మీ మీద కూడా మేము చర్యలు తీసుకుంటాం. దయవుంచి ఇలాంటి ఎప్పుడుగా మీరు ఎంకరేజ్ చేయొద్దండి పిల్లలకి, ఓకేనా? ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள மேம்பாலம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் இரவில் பைக் ரேஸ் நடப்பதாக தொடர் புகார்கள் எழுந்துள்ளன. இரவு நேரத்தில் ஊரே தூங்கிய பின் விலை உயர்ந்த பைக்கில் உலாவரும் இளைஞர்கள் காற்றை கிழித்து கொண்டு சர்ரென சீறி பாய்ந்துள்ளனர். அப்போது வாகன ஓட்டிகளுக்கு கிலி ஏற்படுத்தும் வகையில் விருட்டு விருட்டு என பறந்துள்ளனர். அதிலும் 5 பேர் கொண்ட கும்பல் பைக் வீலிங் என்ற பெயரில் குரங்கு வித்தைகளை குட்டிக்கரணம் அடிக்காமலேயே காட்டியுள்ளனர். சாலையில் பைக் டயரில் டிசைன் போட்டு தான் ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் என வீடியோ எடுத்து ஹீரோயிசம் காட்டியுள்ளனர். பைக் டயரில் தீப்பொறி கிளப்பி அடாவடி செய்து கூட்டத்தினருக்கு மத்தியிலும் அதகடம் செய்துள்ளனர். 4 பேருக்கு மட்டும் தெரிந்த குரங்கு வித்தையை ஊர் முழுவதும் போட்டு காட்டுவோம் என நினைத்து இணையத்தில் அதை பதிவும் செய்துள்ளனர். திருப்பதி சைபர் கிரைம் போலீசார் அந்த பதிவு கண்ணில் பட அந்த வீடியோக்களை அவர்கள் போக்குவரத்து போலீசாரிடம் இதை கொஞ்சம் பாருங்களேன் என்று காண்பித்துள்ளனர். இதையடுத்து பைக் வீலிங் என்ற பெயரில் ஊருக்குள் அலப்பறையை கூட்டிய 5 பேரையும் போலீசார் வாகாக பிடித்து அழைத்து வந்தனர். பின்னர் காவல் நிலையத்திற்கு கூட்டிச் சென்று தங்கள் பாணியில் அவர்களுக்கு வீலை வெண்டெடுப்பது போல் பாடம் எடுத்துள்ளனர். அவர்களின் பெற்றோர்களையும் வரவழைத்து அறிவுரை கூறி அனுப்பி வைத்துள்ளனர். மீண்டும் பைக் வீலிங் அட்ராசிட்டி தொடர்ந்தால் வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருப்பதி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். మీ అందరికీ కూడా స్కూల్ తీసేస్తాం.